ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங். சாதா ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸு கட் பண்ண போகிறேன். பாருங்கள். இப்போது கீழே மடிச்சடிக்க ஒரு 1.5 இன்ச்சு போல் விட்டுட்டு நம்ம கழுத்து, பின் கழுத்து, ப்ளவுஸினுடைய உயரம், கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், ஆம்ஹோல், செஸ்ட் ரவுண்டு இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இடுப்பு சுற்றளவு. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து பின் கழுத்து உயரம், ப்ளவுஸினுடைய உயரம், 1/2 இன்ச்சு தையலுக்காக. இந்த இடம் வந்து செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுற இடம். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கழுத்து வந்து எவ்வளோன்னு மேலே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 3.25 இன்ச்சு இருக்குது. இப்போ 3 இன்ச்சு நம்ம தள்ளி வைப்போம். இந்த இடம் பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இதில் வந்து டைமண்ட் கழுத்து கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம டைமண்ட் நெக்குக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த இடம் வந்து இப்படி வெளியே தள்ளி ஒரு கோடு போட்டுட்டு இது வந்து டைமண்ட் நெக்கு. இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஆம்போலுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேக் பார்ட் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. உயரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஆம்போல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காலிஞ்சு வெளியே தள்ளி வருது. அப்போ வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம். நம்ம ஒரு தடவை டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம் ஆம்போல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத. ஏழே முக்கா இருக்குது. இதுலேயும் 7.75 இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்குது. நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம். கழுத்தை வந்து நான் வந்து வெட்டலை, ஏன்னா வந்து நம்ம மடித்து திருப்ப போகிறோம். அதனால் சிசர் கட் கொடுத்துக்கலாம். இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போது இந்த இடம் தான் டாட் பிடிக்க போகிறோம். பேக் ஃப்ரண்ட்டு, பேக் டாட்டு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். துணியை 4ஆக மடிச்சுக்கலாம். இதில் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ரொம்ப பஃப் ஸ்லீவ் தூக்காமல் ஃப்ளீட் வச்சு நார்மலான ஒரு பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்து லைனிங்கில் கட் பண்ணல. லைனிங்கில் வந்து நார்மலாக நம்ம எப்படி வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் மெட்டீரியலில் தான் வந்து பஃப்புக்கு நம்ம ஃப்ளீட் வைக்கணும். அதனால் இதை சாதாரணமாகவே நான் வந்து
கட் பண்ணிக்கிறேன். நார்மல் ஸ்லீவே நான் இதில் கட் பண்ணிக்கிறேன் லைனிங்கில். இப்போ கரெக்டான அளவுகளை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவும் நம்ம ஈஸியாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் கொடுத்துக்கலாம். லைட்டாக உள்வளைவை எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு சிசர் கட் கொடுக்கலாம். இந்த வளைவு கரெக்டாக வரணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டு கிராஸில் தான் போட போகிறேன். இப்போ இதில் கிராஸில் போட்டு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கே உள்வளைவு, ஆம்போலுக்கு உள்வளைவு. ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளவுன்னு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு இது வரைக்கும் வருது. தையலுக்காக விட்டுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட்டு டாட்டு, இந்த பாயிண்ட்டு பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். அதே மாதிரி சைடில் எவ்வளோ பட்டிக்கு நம்ம விட்டுருக்கோமோ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்றத அளந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த டாட் எங்கே பிடிச்சிருக்காங்களோ அந்த பாயிண்ட் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வரைக்கும் வருது. இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்தலாம். ஸோ நம்ம வந்து ஈஸியான முறையில் ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி தான் வந்து சிம்பிள் மெத்தடில் நான் வந்து கட் பண்ணுவேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. எங்கெங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கங்கே சிசர் கட் கொடுத்துக்கலாம். பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பட்டி பீஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தடில்
ரொம்பவுமே ஈஸியான முறையில் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸ்லீவு. ஸோ எப்போயுமே பட்டி பீஸ் வந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அளந்து பார்த்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.